கிருஷ்ணனை யசோதை நந்தகோபுரம் சின்ன வயசில் படிக்கிறதுக்காக ஒரு பாடசாலைக்கு அனுப்பிச்சு வச்சா. இந்த பாடசாலை வாத்தியார் பேர் சாந்திபனி. ஒரு பேர் சாந்திபனியோட வித்யா ஆசிரமத்துக்கு அனுப்பிச்சு வச்சுட்டார். கிருஷ்ணன் அங்கே போய் சாந்திபனிக்கு கைங்கரியம் பண்ணி வித்யா உபதேசம் வாங்கிட்டு படிச்சுட்டு இருக்கான். அந்த பாடசாலைக்கு சுதாமனும் வந்து சேர்ந்துருந்தான். கிருஷ்ணனும் சுதாமனும் ரொம்ப ஃப்ரெண்ட். சுதாமன் ஏழை வீட்டு பையன், கிருஷ்ணனும் தனிகன். தனிகன்னு சொன்னா பெரிய பணக்காரங்கிறத விட செழிப்பு மிகுந்த ஒரு குடும்பத்திலேருந்து மாத்திரம் வரல, செழிப்பு மிகுந்த ஒரு ஏரியாலேருந்து வரான். என்ன, ஆண்டாள் நந்தகோபத்தை பத்தி சொல்லும் போது அந்த நந்தகோபத்து செழிப்பை திருப்பாவையில சொல்லிட்டு வரா. புரியுது? அவர் சொல்லும் போது பார்த்தா நந்தகோபர் தான் ரொம்ப பணக்காரர்னே இல்லை. அந்த நந்தகோபத்தில் இருந்த எல்லார் வீடுமே லக்ஷ்மி கட்டாட்சம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னு சொல்றா அவ. காரணம் என்னன்னா, இந்த பசுமாட்டை வச்சு அவ பரிபாலனம் பண்ணதுனால் பாலும் வெண்ணையுமா கரை புரண்டு ஓடுறது. ஆச்சோ, இப்படி செழிப்பிலேன்னு வந்த கிருஷ்ணன் தினமும் வந்து 2 கேரியர் கொண்டு போவான். ஒரு கேரியர் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஹிம்செல்ஃப், இன்னொரு கேரியர் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ பாடசாலை வந்து மரத்துலேயே தான் நடக்கும். வித்யாசிரமம் வந்த உடனே லஞ்ச் மரம்னு ஒன்று மார்க் பண்ணி வச்சிருந்தான். அந்த மரத்தில் வந்து இவனோட கேரியரை வந்து ஏறி இதுக்குள்ள வச்சிருவான். என்ன, அதை யாரும் தொடக்கூடாது, ஆர்டர். மற்ற பசங்கள்லாம் சாப்பிட்றது கொண்டது வந்து எட்டரா மாதிரி ஒரு தொழில இதுல ஒரு பிரான்ச்சில் தொங்க விடுவான். இது வந்து யார் எப்போ வேணுமோ பிரித்து சாப்பிட்டுக்கலாம். அப்படி சாப்பிடலைன்னா கிருஷ்ணா வந்த உடனே எல்லாருக்கும் பிரித்து கொடுப்பான். ஆச்சா. ஸோ யசோதை வந்து 2யுமே ரொம்ப டாப்பாக தான் கட்டி கொடுத்துட்டு இருந்தா. ஸோ பசங்கள்லாம் டெய்லி கிருஷ்ணன் வீட்டிலேருந்து வரத கொஞ்சம் சாப்பிட்டாதான் சாப்பிட்டா மாதிரி இருக்கும் அவனுங்களுக்கு. அவ்வளோ டேஸ்ட் அது. ஆச்சா. பட் மற்ற பசங்கள்லாம் வேலையில் இருக்கும்போது சுதாமன் மாத்திரம் ரொம்ப ஆச்சரியப்படுவான். எதை கேட்டாலும் கொடுக்குற கிருஷ்ணன் ஏன் இந்த யசோதை கொடுக்குற இன்னொரு பொட்டலத்தை மாத்திரம் எங்கேயோ மரக்கலையில் உள்ள வச்சுட்டு அதை சாப்பிடும்போது மாத்திரம் யாருக்குமே வேணுமான்னு கேட்க மாட்டேங்கிறான். தான் மாத்திரம் கிளீனாக சாப்பிட்டு வச்சுட்டு போயிடுறானே, என்ன ரீசன் அப்படின்னு வச்சுருந்தான். இப்படி வளர்ந்துன்னு வந்துட்டான். பின்னாடி வித்யாசாலை முடிஞ்ச உடனே அவர் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி அந்தந்த ஆற்றுக்கு அனுப்பிச்சிட்டார். நந்தகோபர் போய் சாந்திபனி நமஸ்காரம் பண்ணி என் குழந்தைய நான் ஆயிடுச்சுன்னு போறேன்னு சொன்ன உடனே சுதாமன் வந்து கிருஷ்ணனுக்கு ஃபேர்வெல் கொடுக்குறான். கிருஷ்ணா, நீ இந்த மாதிரி போறியே, நீ ஏற்கனவே ரொம்பவும் பெரியவன்னு கேள்விப்பட்டிருக்கேன்னா அப்படின்னு. அப்போ கிருஷ்ணன் சொல்றான், பின்னொரு சமயம் நம்ம சந்திச்சுக்கணும். அப்படி சந்திச்சுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில நீ வந்து உன்னை வச்சுட்டு என்னை வந்து நீ பார்க்கணும். நான் எங்க இருந்தாலும் நான் மறக்க மாட்டேன்னு சொல்லி கிருஷ்ணனும் அவனுக்கு அன்பு வார்த்தை சொல்லி போயிட்டான். சுதாமன் போனான், கல்யாணம் ஆச்சு. கிருஷ்ணன் போனா ராஜ்யத்துக்கு பரிபாலனத்துக்கு வந்துட்டான். அச்சோனா பெரிய ஃபேமிலி சுதாமனுக்கு. சுதாமன் பிராமணன். அந்த காலத்து தர்மசாஸ்திரப்படி வாழ்ந்ததுனால் நித்தியம் உஞ்சவிருத்தி எடுத்துதான் சாப்பிடுறதுன்னு வச்சான். வேதம் படிச்ச பிராமணனா இருக்கிறதுனால் இன்னொருத்தன்ட்டு போய் கை நீட்டி காசு வாங்கப்படாதுன்னு ஒரு தர்மசாஸ்திரம். என்ன, அதுபடி நித்தியம் உஞ்சவிருத்திக்கு போவான். உஞ்சவிருத்தியில வரத கொண்டு ஆத்துல கொடுப்பார், அதை வச்சு அவ வாழ்ந்துட்டு இருந்தா. உஞ்சவிருத்தியில போய் வாழ்ந்துட்டு இருந்ததுனால்தான் எக்கனாமிக் ப்ராப்ளமே சுதாமனுக்கு இருந்தது. அவரு வெளியில போயிருந்தாருன்னா நிறைய பணம் கிடைச்சிருக்கும், ராஜாலாம் நிறைய கொடுக்குறவன் தானே. சுதாமன் பிராமண தர்மசாஸ்திரத்துக்கு விருத்தமா போக நான் விருப்பப்படலை அப்படின்னு சொல்லிட்டான். நித்தியம் காத்தாலேருந்து ஹரிநாமம் தான் பண்ணுவான். ஆச்சா, வேற ஒன்றும் பண்ண மாட்டான். உஞ்சவிருத்திக்கு போயிட்டு வந்த உடனே சுஷீல ஒரு பெரிய தாம்பாளம் மாதிரி ஒன்று வச்சிருப்போம் அவன் பத்னி, அதுல கொண்டு கொட்டிடுவான்.
கொட்டும் போதும் பார்க்க மாட்டான், கொட்டின அப்புறமும் பார்க்க மாட்டான். கொட்டிட்டு ஸ்நானத்துக்கு போயிடுவார். ஸ்நானம் போயிட்டு அவர் வந்து பூஜை பண்ணி முடிக்கிறதுக்குள்ள சுஷீலை இதை பதம் பண்ணி நைவேத்தியம் கொண்டுருவோம். இப்படிதான் டெய்லி ரொட்டீன். அச்சா, குழந்தைகள்லாம் ஒன்று பின்ன ஒன்று பிரச்சனை ஏற்படும் போதெல்லாம் சுஷீலை வந்து ஆச்சரியப்படுவோம். இத்தனை சந்ததி நமக்கு இருந்தும் சுதாமன் வந்து உஞ்சவிருத்தியிலேயே இருக்க காரணம் என்ன அப்படின்னு. ஆனா இவளுக்கு அவர்கிட்ட சொல்ல பயம். ஏன்னா ரொம்ப நல்லவர், ரொம்ப சாத்வீகமானதுனால் சுஷீலைக்கு அவர்கிட்ட அன்பும் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. ஒரு நாள் சுஷீலைய வெத்தலை பாக்கு வாங்க அந்த ஊர் அம்மாவத்தை கூப்பிடுவோம். போகும்போது பெரிய பணக்கார வீடு, இவளுக்கு தெரியாது. கூப்பிடும்போது இவ ஒரு கோணமா ஒரு புடவை கட்டின்னு போவோம். அவ வந்து வாசல்ல வந்து இவளை ரிசீவ் பண்ணுவா. அந்த வீட்டை பார்த்தோன்னே சுஷீலை திரும்ப ஆரம்பிச்சிருவோம். அடாடா, இந்த வீட்டுக்கு போறதா நம்ம ஒண்ணு. ஆனா அவ சுமங்கலி வெத்தலை பாக்கு வாங்கிக்க வரேன்னு சொல்லிட்டா. அவ வீட்டுல விசேஷம். சௌமாங்கல்யத்துக்கு ஒத்துட்டோம்னு போய் தான் ஆணுங்கிறதுனால தயங்கி போகும்போது அந்த வீட்டு எஜமானி அம்மா பார்த்து பரிவாரத்தோட வந்து வாசல்ல இவளை ரிசீவ் பண்ணுவா. ரிசீவ் பண்ணி அவ ஆத்துக்காருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவா. அவளை இது யாரு தெரியுமா? அங்க இருக்கிறவங்களாம் வயிறும் போன்றிருப்பான். இவள்கிட்ட ஒண்ணும் இல்லை. அப்ப கேட்போம், இது யாரு இந்த பெண் அப்படின்னு. அந்த அம்மா சொல்லுவோம், நித்தியம் வாசல்ல வராரே, ஹரிநாமத்தை தவிர தெரியாம இருக்கிற ஒரு சாஸ்திரிகள் அவாத்து மாமி. உடனே அந்த எஜமானன் சீட்டை விட்டு எழுந்து இவளுக்கு நமஸ்காரம் சொல்லுவார். சுஷீலைக்கு ரொம்ப ஆச்சரியம். டெய்லி உஞ்சவிருத்தி பிராமணர்னு இவரை எல்லாரும் சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்தா ஊருக்குள்ள சுதாமனுக்கு என்ன பேர் பார் அப்படின்னு சகல மரியாதை பண்ணி அவளுக்கு இத்தனை பொற்காசு கொடுப்பான். வாங்கிக்க மாட்டேன்னு. ஏன்னா அது சரி வராது. மரியாதை சொல்லி அனுப்பிச்ச உடனே அந்த தர்பார்ல இருக்கும்போது சுஷீலைக்கு ஒரு கிக்கு வரும். என்ன, எவ்வளவுதான் நாம கஷ்டப்பட்டாலும் நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு அவளுக்கு சொல்லும். அந்த தர்பாருக்குள்ள போன போது இந்த சுஷீலைக்கு என்ன தோன்றது, எவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்கான். என்ன, அவாத்து பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் ஆச்சா. அந்த பொண்ணு உடம்பு ஃபுல்லா நகை போட்டு உட்காந்து வச்சிருக்கான். சுஷீலை பாக்குறாரு, எவ்வளவு நகை இந்த ஆள் வச்சிருக்கான், எவ்வளவு பணம் இருக்கு. ஆனா அவனுக்கு இருக்கிறது இன்னும் ஒரே பொண்ணு தான். நம்மள்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா இத்தனை குழந்தைகள் இருக்கு.